ஓகே. இது வரைக்கும் நீங்க எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் மக்களின் நண்பன்னு சொன்னா மட்டும் பத்தாது. மக்கள் கிட்ட நண்பனா நடந்துக்கணும். சட்ட ஒழுங்க நம்ம கண்களா பாதுகாக்கணும். அதிகாரம், அரசியல் செல்வாக்கு இதுக்கெல்லாம் சட்டம் தலை வணங்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேடம். மேடம், நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் மேடம். சாதாரண கான்ஸ்டபிளா இருந்து துணிச்சலா அதிகாரத்தையும் அரசியலையும் எதிர்த்து இப்ப இன்ஸ்பெக்டரா இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். சரி, ஓகே. எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். மேடம் வாங்க மேடம். என்ன இது? கோர்ட்டுக்கு போற ஃபைல் மேடம். எதுக்கு கை தட்டுறீங்க? இதான் இந்த ஸ்டேஷன்ல நீங்க போடுற முத கையெழுத்து மேடம். சரி, ஓகே. கொடுங்க மேடம். பிரியா மேடம். ரொம்ப நாளா கண்டுபிடிக்காத கேஸ் எதுவும் பெண்டிங்ல இருக்கா? ஆமா மேடம், ஒரு கேஸ் இருக்கு. 2 வருஷமா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கு. இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்ல. என்ன கேஸ் அது? கொலை கேஸ் மேடம். கொலை கேஸா? ஆமா மேடம். தேவி குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி மாரி கொலை செய்யப்பட்டு 2 வருஷம் ஆகுது மேடம். கொலை செய்யப்பட்ட மாரியோட கணவர் சூர்யா 2 வருஷமா கொலையாளிய கண்டுபிடிச்சாச்சா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு நடையா நம்ம ஸ்டேஷனுக்கு நடந்துட்டு இருக்காரு மேடம். ஆனா இப்ப வரைக்கும் அந்த கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்ல மேடம். 2 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்காரா? ஹஸ்பண்டோட பேர் என்ன? சூர்யாவா? ஆமா மேடம். அந்த ஃபைலை கொடுங்க. அந்த கேஸுக்கான டீடைல்ஸ் இதுல இருக்கு மேடம். எஃப்ஐஆர் ரிப்போர்ட். மாரி என்ன எவிடன்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஹலோ. இப்பவே வரேன். ஜீப் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே மேடம். அம்மா, இந்த ஊர் புதுசு. கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் போய் மார்க்கெட் பண்ணி பாக்குறேன். சரிம்மா, குடுத்துட்டு போங்க. வித்ததுக்கு அப்புறம் காசு குடுக்கறேன்னு சொல்லுவாங்க. அதனால அதிகமா குடுத்துட்டு வந்துராத. கம்மியா போட்டுட்டு வா. அப்பதான் சீக்கிரமா காலி ஆகும். அடுத்த தடவை கூடுதலா போட சொல்லுவாங்க. சரிம்மா. சரி, இந்தா. சரிம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். சரியா? சரிம்மா. போ. அண்ணாச்சி, என்னம்மா வேணும்? நான் வாங்க வரலனே, விக்கிறதுக்கு வந்திருக்கேன். விக்கிறதுக்கு வந்திருக்கியா? என்ன கொண்டு வந்திருக்க? நம்ம வீட்டு ஊறுகாய்ண்ணா. 1 ரூபாய் பாக்கெட்டு, 5 ரூபாய் பாக்கெட்டு, 10 ரூபாய் பாக்கெட் இருக்கு. நல்லா இருக்கும், வாங்கிக்கோங்கண்ணா. ஏற்கனவே எல்லா வகையான ஊறுகாயும் இருக்குமா? அதுவே இன்னும் ஓடாம இருக்கு. புதுசா எதுவும் வேணாமா? அண்ணாச்சி, இது வீட்லயே செஞ்சது அண்ணாச்சி. ரொம்ப நல்லா இருக்கும். 1 ரூபாயில ஒரு அட்டை, 5 ரூபாயில ஒரு அட்டை வாங்கிக்கோங்கண்ணா. வேண்டாமா, நீ கிளம்புமா. அண்ணாச்சி. என்னடா நீ டீ குடிச்சியா? நான் டீ குடிக்கல. ஆனா டீக்கு பதிலா போண்டா சாப்பிட்டேன். நீங்க டீ சாப்பிடுங்க. குடு குடு குடு. அண்ணாச்சி, டீ கடை நாயரு உங்க அண்ணாச்சிக்கு எப்பதான் கல்யாணம் நடக்கும்னு கிண்டல் பண்றாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா தான்டா இருக்கேன். 40 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டானுங்கடா. எல்லாரும் மாதிரியும் நீங்களும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது தானே? ஏன் தள்ளி போட்டீங்க? தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். வயசாயிடுச்சு. என்னம்மா, என்ன வேணா? அவருக்கு இன்னும் சம்பளம் வரல, கையில பணம் இல்ல. அதான். பரவாயில்ல, சம்பளம் வந்தது வந்து பணம் கொடுங்க. இப்ப என்ன வேணுமோ வாங்கிங்க. ரொம்ப நன்றி வெள்ளசாமி.
அரிசி பருப்பு எண்ணெய். அவ்வளவுதானே, பைய கொடுங்க. ஆ கொடுங்க. சரிப்பா. காசு பணம் எப்ப வேணாலும் வருமா, மனுஷங்க தான் முக்கியம். இந்தாங்கம்மா ஆ. குடிங்க. சம்பளம் போட்டதும் கொண்டு வந்து கொடுத்துற வெள்ளசாமி. சரிங்கம்மா, நல்லது. சரி போயிட்டு வாங்க. வெள்ளசாமி, நான் வரேன். டேய், இன்னும் என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? டீ கிளாஸை கொண்டு போய் கொடுத்துட்டு வேலையை பாடுறா. அண்ணாச்சி அந்த அம்மா சம்பளம் வந்தானே கொடுக்குறேன்னு சொன்னதை நம்பி இப்படி கடன் கொடுக்குறீங்களே. அந்த முகத்தை கவனிச்சியா? பசியில் இருக்கிறது நல்லா தெரியுது. ம், உலகத்திலே பெரிய கஷ்டம் எது தெரியுமா? சாப்பாட்டு கஷ்டம் தான். சின்ன வயசுல நான் அதை ரொம்ப அனுபவிச்சிருக்கேன்டா. அந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. ம். இந்தா. என்னம்மா, என்ன வேணும்? நான் வாங்க வரலங்க, விக்கிறதுக்காக வந்திருக்கேன். விக்கிறதுக்காக வந்திருக்கியா? என்னம்மா கொண்டு வந்திருக்க? ஆ, வீட்ல ரெடி பண்ண ஊறுகாய் கொண்டு வந்திருக்கேன். 1 ரூபாய் பாக்கெட்டு 5 ரூபாய் பாக்கெட்டுன்னு இருக்கு. இங்க பாருங்க. ஏற்கனவே ஊர்காலம் நிறைய இருக்குமா, அதுவே விக்காம தேங்கி போய் கிடக்கு. இது வீட்ல நானும் அம்மாவும் ரெடி பண்ணது. ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இட்லி தோசைக்கு கூட தொக்கு மாதிரி தொட்டுக்கலாம். ஒரு தடவை வாங்கினவங்க கண்டிப்பா அடுத்த தடவை கேட்டு வாங்குவாங்க. நீங்களும் வாங்கிக்கோங்க, கஸ்டமர் கிட்டயும் சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆ. வாசனை நல்லா தான் இருக்கு. இப்பதான் புதுசா ம், ஆமாங்க, ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்பி வாங்கிக்கோங்க. இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க. வேணான்னு சொன்னா மனசுக்கு வருத்தமா இருக்கும். அப்புறம் நீங்களும் எப்படிதான் பிசினஸ் பண்றது? 1 ரூபால 2 அட்டை, 5 ரூபால 2 அட்டை கொடுங்க. ஆனா வித்ததுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பேன். ஆ சரிங்க அண்ணாச்சி, அப்படியே கொடுங்க, நான் அப்புறமா கூட வாங்கிக்கிறேன். கொடுங்க கொடுங்க. ஆ. எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த தடவை கூட வாங்கிக்கிறேன். ம், ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்படியா? சரிங்கம்மா, சரி நான் வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. ம். டேய், ம், நீ ஏன்டா இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? டீ கிளாஸை கொடுத்துட்டு வந்து வேலையை பாடுற. சரிங்க அண்ணாச்சி. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? 4 கடை ஏறி இறங்குனதுல ஒரே ஒரு கடையில மட்டும் தான் வாங்கிக்கிட்டாங்கம்மா. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வித்ததுக்கு அப்புறம் தான் பணம் தருவேன்னு சொல்லிட்டாரு. அம்மா, இன்னைக்கு நான் சந்திச்சவங்கல்ல ஊறுகாய் வாங்கினவரை ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாருமா. நீங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, வேண்டான்னு சொன்னா மனசு வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி அதனால வாங்கினாருமா. அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு போட்டது வித்துச்சுன்னா நம்ம கிட்ட ரெகுலரா சேர்த்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. ரொம்ப சந்தோஷமா. நாளைக்கு இன்னும் ஒரு 10 கடை ஏறி இறங்கு. கொஞ்சம் கொஞ்சமா தானே நம்ம வியாபாரம் சூடு பிடிக்கும். நம்பிக்கையோட செய்வோம். ம், சரிம்மா. ஆனா இன்னைக்கு நடந்தத துர்கா கிட்ட சொல்லாதீங்க, அவ வருத்தப்படுவா. சரி, பேக் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க மிஸ்டர் சூர்யா. உட்காருங்க மிஸ்டர் சூர்யா. தேங்க்யூ. ஹலோ தேவிமா, நீங்க கிளாஸ்ல உட்காராம HM ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு மேடம்? என் டாக்டர் என்ன பண்ணாங்க? ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியா வாங்கியிருக்கோம், உடனே மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. நோ நோ நோ, படிப்புல எல்லாம் கெட்டிக்காரி பிரில்லியன்ட் தான். ஆனா பிஹேவியர் தான் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. என்ன சொல்றீங்க மேடம்? அப்படின்னு அவங்க ஒஸ்டா பிஹேவ் பண்ணாங்க? சார், நான் இவளோட மேக்ஸ் மிஸ். இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? நல்லா ஷார்ப்பா சீவன பென்சில என் சேர் கடியில வச்சுட்டா. நானும் தெரியாம உட்காந்துட்டேன். ஏன் மிஸ், பென்சில் உடைஞ்சிருச்சா? திவாகர். சாரி பாஸ்.
நல்லா படிக்கிறாங்கிறதுக்காக இவளை இப்படியே விட்டா இவளை பார்த்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. மேடம், என் டாக்டர் பண்ணது தப்பு தான். ஆனா அவங்க இதை வேணும்னுலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன பேசுறீங்க மிஸ்டர் சூர்யா? உங்க டாக்டர் மிஸ் உட்கார்ற சேர்ல சார்பா சீவன பென்சிலை வச்சிருக்கா. இவளை ஏன் அப்படி பண்ணனு கண்டிப்பீங்கன்னு பார்த்தா உங்க டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. மேடம், கண்டிக்கிறதுக்கு முன்னால தப்பு முதல்ல யார் மேல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இருங்க தேவிமா, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? மேக்ஸ் மிஸ் ஹோம்வொர்க் நோட் எடுத்து வைக்க சொன்னாங்க. ம், என் ஃப்ரெண்டு மேக்ஸ் நோட்டை மறந்து வந்துட்டா. அதுக்கு மிஸ் அவளை நம்பாம ஹோம்வொர்க் பண்ணாம போய் சொல்றியான்னு எல்லாரும் முன்னாடியும் திட்டினாங்க. ம். ஃப்ரெண்டுக்கு ஷேம் ஆயிருச்சுன்னு அழுதா. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். இப்ப என்ன சூர்யா சொல்றீங்க? பாத்தீங்களா, தப்பு மிஸ் மேல தான் மேடம். தப்பு ஏன் மேலையா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, பெரியவங்க நாமளே சில சமயம் மறதியா சில விஷயங்களை மறந்துடுவோம். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க மறக்கிறது இயல்பு தானே. அதுக்காக மத்த குழந்தைங்க முன்னாடி அந்த குழந்தை மனசை காயப்படுத்துறது தப்பு இல்லையா? பாஸ் கரெக்டா தான் சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த வயசுல குழந்தைங்க மனசுல நம்பிக்கையும் தைரியத்தையும் தான் விதைக்கணும். இந்த மாதிரி மனசெல்லாம் காயப்படுத்தக்கூடாது. அது உங்க ஃபியூச்சரை பாதிச்சிரும் மேடம். மிஸ்டர் சூர்யா, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? மேடம், நோட்டை மறந்துட்டு வந்தது ஒரு சாதாரண விஷயம். அதுக்காக அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அந்த குழந்தை மனசை காயப்படுத்தி அழ வைக்கலாமா? மேடம், என் டாக்டர் பண்ணது தப்புன்னா இந்த மிஸ் பண்ணதும் தப்பு தானே? குழந்தைங்களோட மனசு காயப்படுத்தாம அவங்க செய்யற தப்ப திருத்துங்க. நாம போட்டதுதான் முளைக்கும். குழந்தைங்க கெட்டதை தானா கத்துக்கிறது இல்ல, அவங்க பார்த்தும் கேட்டும் தான் கத்துக்கிறாங்க. இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது மட்டுமே கத்துக் கொடுக்காதீங்க. பிஞ்சு மனசுல அன்பு, கருணை, மன்னிப்பு இது எல்லாமே சேர்த்து கத்துக் கொடுங்க. ஓகே மிஸ்டர் சூர்யா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மேடம், நான் பேசின ஏதாவது உங்க மனசை காயப்படுத்தி இருந்தா ஐம் சாரி. இட்ஸ் ஓகே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். தேவிமா, பை. ம், பை சூர்யா. பாய் செல்லம். வரேன் தேவிமா. தேவி, நீ கிளாஸ்க்கு போ. ஓகே மிஸ். போ. தெரியாம இவருக்கு ஃபோன் பண்ணி தொலைச்சிட்டேன். அப்பாவோட மகளே தேவலாம் போல இருக்கு. நீ கிளாஸுக்கு போ. ஓகே மேடம். ம். சிஸ்டர், இதோட இது 500வது வீடு. என்ன லுக்கு! இந்த 2 வருஷத்துல இது வரைக்கும் நாம 499 ஜோசியரை பார்த்தாச்சு. இது 500வது ஜோசியர் வீடுன்னு சொல்ல வந்த சிஸ்டர். இந்த 2 வருஷமா நாம பாக்குற ஜோசியர்கள் சொன்ன இடத்துல எல்லாம் போய் தேடி பார்த்துட்டோம். ஆனா இது வரைக்கும் அந்த பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள வைரம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியலையே சிஸ்டர். அவ்வளவு சீக்கிரமா அந்த வைரம் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு அது ஒண்ணும் சாதாரண வைரம் இல்ல, பெரிய சக்தி வாய்ந்த வைரம். கஷ்டப்பட்டாதான் அந்த வைரத்தை அடைய முடியும். அதுவும் சரிதான் சிஸ்டர். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, அப்படி கிடைக்கிறது நிலைக்காதுன்னு சும்மாவா சொன்னாங்க? கொஞ்சம் திருவாயை மூடிக்கிட்டு பேசாம உள்ளவா. மூடிட்டேன், போலாம். சாமி வணக்கம்.
வாங்க வாங்க. வா. வணக்கம் சாமி. நமஸ்காரம். உட்காருங்க. சொல்லுங்க, ஜாதகம் பார்க்கணுமா இல்ல பிரசன்னம் பார்க்கணுமா இல்ல மை போட்டு பார்க்கணுமா? முக்கியமான பொருள் ஒண்ணு காணாம போயிடுச்சு. அது பொருள்னு மொட்டையா சொன்னா எப்படி சிஸ்டர்? வைரம்னு விலாவரியா சொல்லுங்க, அப்பதானே அதோட ஒர்த் அவருக்கு தெரியும். பாண்டி, என் வாய் வேற சும்மா இருக்காது. முதல்ல இந்த வாய்க்கு ஒரு பூட்டு போடணும். காணாம போனது வைரம் தான். 2 வருஷமா அந்த வைரத்தை தேடி நான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஜோசியர் எல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் அந்த வைரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியல. ஆமா ஜோசியர் ஐயா, நீங்க 500வது ஆளு. எப்படியாவது அந்த வைரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஜோசியரே. இதுக்கு மேல என்னால அலைய முடியாது, முட்டி எல்லாம் தேயுது. நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வெத்தலையில மை போட்டு பார்த்து வைரம் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க ஜோசியரே? வெத்தலையில மை போட்டு பார்த்து வைரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சலாமா? தாராளமா கண்டுபிடிச்சிடலாம். திருடு போன பொருளை கண்டுபிடிக்க முடியாத சில போலீஸ் கேஸ்ல நான் மை போட்டு பார்த்து அவங்களுக்கு துப்பு கொடுத்து பொருளை மீட்டிட்டு வந்திருக்காங்க, தெரியுமா? அப்படியா சிஸ்டர்? நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் சிஸ்டர். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா மை போட்டு பார்த்து அந்த வைரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி வைரம் இருக்கிற இடத்த இப்ப உள்ளங்கையில வச்சு காட்டுற பாருங்க. வைரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பாரா? புரியலையே. வைரம் இருக்கிற இடம் தெரியுது. வைரம் இருக்கிற இடம் தெரியுதா? ஆமா. நாங்களும் அதை பார்க்கலாமா? வைரம் எங்கேயோ ஒரு இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. என்ன தொங்கிக்கிட்டு இருக்கா? ஆமா. பெட்டிலையோ இல்ல பீரோலையோ, ஏன் லாக்கர்ல இருக்கிற மாதிரி கூட தெரியல, எங்கேயோ தொங்கிட்டு இருக்கு. எங்க தொங்கிட்டு இருக்க? அந்த இடம் எதுன்னு பார்த்து சொல்லுங்க சாமி. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அந்த இடம் வீடும் இல்ல காடும் இல்ல, அது தெளிவா தெரியுது. ஆனா அந்த வைரம் தொங்கிட்டு இருக்கிற இடம் மட்டும்தான் சரியா தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. ஆனா அந்த வைரம் இருக்கிற இடத்த எக்ஸாக்ட்டா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சுமார் சாமி, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. ஏண்ட பகவதி அம்மே, கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும். சரி, இந்தாங்க. சந்தோஷம், கொடுங்க. சுத்தம். வைரம் எங்கதான் தொங்கிட்டு இருக்கோம் புரியலையே. சிஸ்டர், எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். வைரம் தொங்கிக்கிட்டு இருக்குன்னா எங்க தொங்கிக்கிட்டு இருக்குன்னு எப்படி சிஸ்டர் கண்டுபிடிக்க முடியும்? அத போய் நம்ம எங்கன்னு தேடுறது? நாமளும் 2 வருஷமா எவ்வளோ பேரை போய் பார்த்துட்டோம். இவன் ஏதோ புதுசானா சொல்றான்.
எனக்கு என்னவோ இவ பெரிய ஃப்ராடா இருப்பா போல இருக்கு சிஸ்டர். எனக்கு என்னவோ வைரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்ல சிஸ்டர். பாண்டி, நம்பிக்கைய தளர விடக்கூடாது. எப்படியாவது அந்த வைரத்தை கண்டுபிடிச்சு நமக்கு சொந்தமாக்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுது சிஸ்டர். ஆனா மாப்பிள்ள சூர்யா வேற 2 வருஷமா விடாம போலீஸ் ஸ்டேஷன் போய் மாரிய கொலை பண்ண ஆள் அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கான சிஸ்டர். அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிஸ்டர். இன்னும் எத்தனை வருஷமானாலும் மாரிய கொலை பண்ணது நான் தானு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அத நினைச்சு நீ பயப்படாத. நமக்கு அந்த வைரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத நீ மனசுல வச்சுக்கோ. சூர்யாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்.